ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா டைரி எழுதுகிற பழக்கத்தில் இருக்கிறதுனால டைரியை எழுதி டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் மேலே எவ்வளோ காதலை வச்சுருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. மறந்து வச்சுட்டு போயிட்டதுனால பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பெரிச்சாளி அந்த டைரியை பார்த்துட்டு எடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மல்லி தான் அப்போ இவ ஏதோ ஒன்று பிளான் பண்ணி எழுதி வச்சிருப்பாளே, ஆசை பாசத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவளை பழி வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் விஜய் என்னை ஒய்ஃபை ஏற்றுக்குவார், அவருடைய ஆசை பாசத்தெல்லாம் எதுக்காக மறைச்சி வச்சிருக்காருன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சி விஜயோட வாயாலே என்னை புண்டாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறத படிச்சிடறாங்க. படிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, மல்லியும் ஆசையை நிராசை ஆக்கிறதுக்கு தான் இந்த ராஜேஸ்வரி இருக்கேன். ஒரு காலத்துக்கு விஜயை உன் பக்கம் சாய விட மாட்டேன், என் தம்பிக்கு எப்படி அவன வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும் எனக்கு தெரியும், உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே இவ்வளோ நாள் பாவம், உன்னுடைய ஆசை இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்முடைய மல்லி வந்துடுறாங்க. வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய டைரியை எடுத்து படிச்சிருப்பீங்க, ஒருத்தரோட டைரியை எடுத்து படிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இப்படி உங்களுக்கு இதுக்கெல்லாம் தோணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. ஏன்டி நீ கண்ட இடத்துல எழுதி போட்டு போயிடுவேன், நான் அதை எடுத்து படித்தா என்னவே என் வீட்டில் இருந்துக்கிட்டு என் சோத்தை தின்னுக்கிட்டு என்னவே நான் எதுக்காக படிச்சுன்னு கேட்குறியா, உன்னோட மரியாதை அவ்வளோதான் பார்த்துக்கோ, இதுக்கு மேலேயாவது என்கிட்ட மரியாதை நடந்துக்க பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா தலையிடுறாங்க. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையா, ஒருத்தரோட டைரியை பார்க்குறதுன்றது ஒருத்தர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கப்ப எட்டி பார்க்கறதுக்கான சமம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இதில் கனடாவில் வேறு அப்படியே பிஸ்னஸ் பண்ணி கிழிச்சுன்னு வேறு சொல்கிறேன், உன்னுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டா நீ சும்மா இருப்பியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், இது ஒரு டைரி, இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, உன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்காது விடவே மாட்டேன், இவ ஆசையெல்லாம் நான் படிச்சுட்டா, அதனால் அவள் ஒரு காலத்துக்கு விஜய் கூட சேர முடியாத அளவுக்கு நான் பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேர் பிரிக்கிறனா இல்லையா பாரு, நீ ஆசைப்பட்டு இருக்க மல்லியவும் விஜயை எப்படியாவது சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கலான்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு காலம் இந்த ராஜேஸ்வரி அனுமதிக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த மல்லியை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டு நான் ரஞ்சிதாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லியே பதில் சொல்கிறாங்க. உன்னால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுவி, என்னை விஜய் மனசுக்குள்ளே எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் உன் முயற்சியை நீ கைவிடாத நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணிக்கோ, எனக்கு சாதகமாக என்னுடைய பெரியம்மாவும் வெண்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறேன் பார்த்துடலாம், நீ என்னை வீட்டை விட்டு அனுப்புகிற நேரத்தில் கூட விஜய் என்னை பொண்டாட்டியை ஏற்றுறதுக்கு நான் அதிகப்படியான வாய்ப்பை நான் உருவாக்குவேன், அவருடைய மனசில் இருக்க ஆசையெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளிக்கொண்டு வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சவால் விட்டு சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடெல்லாம் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க, அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.